பிஜேபி ஒடுக்கும், நான் வந்து ஒத்துக்கிறேன். தமிழக அரசு ஏன் ஒடுக்கணும்? பிஜேபி மாணவர்களை அடிக்குது. ஏன்னா வந்து அடிப்படையில் இங்கே இருக்கிற ஒரு ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு பாசிசத்தை வளர்த்தெடுத்த கட்சி. நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள். நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இங்கே தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக்க விரும்புகிற ஒரு கட்சி. நீங்கள் போராடுகிற மாணவர்களை ஏன் அடிக்கிறீங்க? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பேட்ச் இல்லாமல் அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்கள்? நான் கேட்குறேன். நான் பேட்ச் குத்தாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க இருக்கிறீங்க. அடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அடிங்க. அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோன்ற. நான் 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க? முதல்ல ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும், ஓகே அவர் தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா, ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு அவர்? ஆம்சாங் அண்ணா படுகொலைக்கு சில வீடியோக்குள்ள வந்து போட்டிருக்காரு அவர். மற்றபடி என்னைக்கும் தலித்துகளோட பிரச்சனையில் கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகலை, எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்கள் பாருங்க, உங்கள் கட்சியில் அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்கள் ஒரு தலித் ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுத்துன்னு சொல்லிக்கோங்க. ஆனால் அது மாற்றம் கிடையாது. இப்போ வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்கிறார்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். நேரடியாகவே வன்னியரசு தோழருக்கும் எனக்கும் நிறைய முரண் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தாவக்கையுடைய மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்க சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையே திறக்க முடியல. ஏன் திறக்கல? 15 பேர் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். கொடூரமா கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். நாங்கள் போய் உதயா தலைமையில் அங்கே போயிட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அரசு விழாவாக பாபா அம்பேத்கர் சிலையை திறங்குற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேலே கால் பட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாமல் இருக்கு. பாபா அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே? பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்கிறப்போ அவருடைய சிலையை ஏன் திறக்கக்கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பார்க்குறாங்க, அவரை வந்து பெரிய பெரிய தகடு போட்டு வந்து மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்கள் சொல்கிறோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நாங்கள் அங்கே போராடுகிறோம். இன்னும் கூட நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, கிரேஸ் டைம் இருக்குது, ஓகே எடுத்துக்கோங்க, இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கோங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, வாங்க உங்களுடைய தலைமையிலேயே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாபா அம்பேத்கர் சிலையை நம்ம வந்து திறப்போம், ஒரு பெரிய அரசு விழாவாக கொண்டாடுவோம். கைது செய்யப்பட்ட 15 அப்பாவி மக்களை தயவு செய்து விடுதலை செய்யுங்க. அவங்க மேலே இருக்கிற கொலை வழக்க உடனே வந்து அதிலிருந்து விடுவீங்க. அவங்கள வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஏன்னா இந்த அரசு என்பது அதிகாரிகளோட அரசு, அமைச்சர்களுடைய அரசெல்லாம் கிடையாது, அதிகாரிகளுடைய அரசாக தான் செயல்படுது. அதிகாரிகள் மிக மூர்க்கமாக அதே பழைய ட்ரெடிஷ்னலான ஸ்டைல் அப்படியே பண்ணிருக்காங்க. ஒரு ஜாதி பிரச்சனைனா 2 பேரையும் வந்து தடுத்து நிற்கிறது. புரியல. இது இன்னும் எவ்வளோ காலம் தொடரப்போகுது? யாரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இன்னும் யாருக்கு எதிர்பார்த்து எங்களை ஓட்டை செலுத்து கொண்டே இருக்கிறோம்? ஸோ இப்படி இருக்கிற சூழலில் தான் இன்னைக்கு நீட்டுக்காக போராடுற இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இங்கே இருக்கிற எஸ்எஃப்ஐ முற்போக்கு மாணவர்கள் இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் அடி வாங்குறதை பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே அந்த வீடியோக்களை வந்து இங்கே இருக்கிற முதல்வர் பார்க்கலையா? ஏன் அவர் இந்த வீடியோக்களை பார்க்கல? ஏன் போலீஸ் காவலர்களை வைத்து அவர்களை ஒடுக்க வேண்டும்? நீங்கள் தான் நீட் எதிர்ப்பாளர் தானே. நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க, நீட்டை ஒழிக்கணுன்ற ஒரு கொள்கையில் உள்ள உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அப்போ நீங்களே ஒரு இடத்த கொடுங்க, ஒரு பெரிய இடம் கொடுங்க எங்களுக்கு. மாணவர்கள் போராடட்டும், அறவழிகள் போராடட்டும், மாணவர்களோட குரலுக்கு வந்து செய்தி கொடுங்க. இதுதான் இந்த நிகழ்வோட மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். மாணவர்களுக்கு போராடுவதற்கான ஒரு இடத்தை அரசே நிர்ணயித்து கொடுங்க.
அப்படி கொடுக்குறப்ப உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுகிறோம். உங்களோடு சேர்ந்து நாங்கள் கனவு கண்ட அந்த நீட்டை முற்றிலுமாக ஒழிக்கலாம். வாங்க முதல்வர் அவர்களே. அனுமதிலாம் எல்லாமே டிக்கெட் பண்ணிக்கலாம் சொல்றாரு. இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, மாணவர்களுடைய போராட்டம். ஏன்னா இங்கே வந்து பாலன் இல்லத்தில் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வந்து அந்த சிஜேபி அமைப்பினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக, எத்தனை நாளாக தெரியல, 4 நாளாக போராடிட்டு இருக்காங்க. நேற்று நிறைய க்ரௌட் இருந்தது, நான் பார்த்தேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புது புது முகங்கள் பாட்டு பாடுறாங்க. அந்த போராட்டத்தை வந்து அற்புதமாக வந்து டெவலப் பண்ணுறாங்க. எனக்கு மக்களுக்கு வந்து நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. அவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக, அந்த ஒரு அறவழியில் போராடுறது மூலமாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கே செய்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது ஏன் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு இடத்துல வைக்கணும்? இன்றைக்கி ஏன் வந்து மெரினாவை வந்து பூட்டணும்? எனக்கு புரியவே இல்லை. ஸோ மக்களோடு சேர்ந்து நிற்கிற முதல்வராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மாணவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டிய முதல்வராக இருப்பது தான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் விரும்பிய நீட்டு ஒழிப்பை எங்களோடு சேர்ந்து களம் கண்டு போராட அனுமதித்து நீங்கள் இதை முன்னெடுத்து நீட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமானதாக நாங்கள் வந்து இங்கே பார்க்குறோம். அண்டு இன்னொரு இடத்துல வந்து எப்பவுமே ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்றது தான் இங்கேயும் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஏற்கனவே இருந்த அரசும் பவர் வந்ததுக்கப்புறம் வந்து அதை அந்த பவரை இழக்காமல் இருக்கிறதுக்காக என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. அதே தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஆட்சி ஆரம்பித்த உடனே பாஸ் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியலன்னா என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. சாதியாளர்களுக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க. நீங்கள் போயிட்டு திறந்து வச்சுட்டிங்கன்னா ஆப்போசிட் காஸ்ட் வந்து இவங்களை வந்து பழிக்கும். ஆப்போசிட் காஸ்ட்டு ஒரு பிரச்சனை பண்ணும். இல்லைன்னா இப்போ வர ஓட்டு இருக்குல்ல, உள்ளாட்சி மன்ற ஓட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு ஓட்டு விழாது. அவங்களாம் ஓட்டு விழாது, நம்ம வந்து அதிகாரத்தை இழந்துருவோம். ஸோ அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதற்கு இந்த காம்ப்ரமைஸ் தேவை. சாதி ரீதியான, மத ரீதியான, வர்க்க ரீதியான, பொருளாதார ரீதியான காம்ப்ரமைஸோடு தான் நாங்கள் இயங்குவோம்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வியோட எங்களுடைய போராட்டத்துக்கு, மாணவர்களோட போராட்டத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். ஒரு நிரந்தரமாக இல்லை இந்த நீட் பிரச்சனையை இந்திய அளவு மாணவர்களும் சேர்ந்து ஒரு தீர்க்கமாக ரொம்ப வீரியமாக போராட, அறவழியில் போராட, அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு போராட்ட வழிமுறையோடு கூடிய ஒரு இடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் உங்களுடைய நீட் எதிர்ப்பு என்பது வெறும் சொல்லாக, வெறும் பேச்சாக, வெறும் எழுத்தாக இல்லாமல் எங்களோடு சேர்ந்து நீங்களும் கூட இருந்து போராடி இதை நாம் வந்து வென்றெடுக்க வேண்டும். அந்த வென்றெடுத்துல தான் நம்முடைய யங்ஸ்டருடைய எதிர்காலம் இருக்குது. ஸோ அந்த எதிர்காலத்தை இன்றைக்கி பாபா அம்பேத்கருடைய ஜெய்பீம் என்ற முழக்கத்தோடு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சிஜேபி அமைப்போடு நாம் கூட நிற்பதில் எங்களுக்கு பெருமை. நீங்களும் எங்களோடு கூட நில்லுங்கள். இங்கே வந்திருக்க எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. நான் பெரிதும் மதிக்கிற என்னுடைய இயக்குநர்கள், சக தோழர்கள் நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க. அவங்க கொடுத்த சப்போர்ட், இந்த ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ பேர் வந்து திரண்டது இந்த அமைப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கூடுதல் நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் வந்து காவலர்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம்.